வரங்களை பெற்றிருக்க வேண்டும். அனல் மூட்டி எழுப்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆக நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அனல் மூட்டப்பட வேண்டுமே, அது அவர் கொழுந்து விட்டு எரியணுங்க. அனல் உள்ள இருக்கும், அதை மூட்டி எழுப்புவது நமது வேலை. தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், உபவாசத்தில் தரித்திருக்கணும், ஜபத்தில் தரித்திருக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த வரம் அனல் மூட்டி எழும்பும். அல்லேலூயா. இந்த வரத்தை எப்படி தீமோத்தேயு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா, பரிசுத்த பவுலடிகளார் அவன் மேல் கைகளை வைத்ததினால் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ சில நேரத்தில் பரிசுத்தவான்கள் மூலமாக நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. பரிசுத்த பவுலடிகளார் தீமோத்தேயு மேலே கை வைக்கும் போது அந்த வரம் அது அப்படியே மல்டிப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ், அப்படியே பெருகினது. ஸ்தோத்திரம். இந்த வரத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. வரங்களின் ஆழம், என்னெல்லாம் வரங்கள் இருக்கிறது வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 12, 8, 9, 10. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். முதல் வரம் என்ன வரம்? ஞானத்தை போதிக்கும் வசனம். வசனத்தினால வரங்கள் உண்டாகுது பாருங்க. இரண்டாவது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். அறிவை, நீங்கள் அறிந்திருக்கிறதை உணர்த்தி வசனத்தின் மூலம் உணர்த்தணும். சொந்த கருத்து சோக கதையெல்லாம் இல்லை, வசனத்தின் மூலம் அறிவை உணர்த்துகிற வரம் இரண்டாவது வரம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கணுங்க, அது ஒரு வரம். நம்ம நினைக்கிறோம் விசுவாசிங்கிறோம். விசுவாசத்தை ஒரு ஊழியக்காரன் கற்றுக் கொடுக்கணும், அது ஒரு வரம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். இது எல்லாருக்குமே தெரியும், மிராக்கிள் மினிஸ்ட்ரி, குணமாக்கும் வரம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். முந்தின வரம் டிவைன் ஹீலிங், இரண்டாவது மிராக்கிள் மினிஸ்ட்ரி. வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், ப்ராஃபட். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும். இன்டர்பிரேஷன். 9 வரங்களை தேவன் அடுக்கடுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த 9 வரங்களை நம்ம ரொம்ப எது பிரதானப்படுத்துறோம்? தீர்க்க தரிசனம், ஊழியம், ஆமீன், அற்புத அடையாளம் நடக்கணும். இதுதான் மெயினா. மற்ற வரங்களை நம்ம மறந்துடுறோம் பாரு. விசுவாசத்தை போதிப்பது ஒரு ஊழியனுடைய வரம். அல்லேலூயா. ஞானத்தை போதிக்கணும். இந்த விஷயத்தில் நீ தவறி இருக்கிற, நல்ல ஞானமா நடந்து கொள், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று பலிபீடத்திலிருந்து ஞானத்தை உணர்த்துகிற அது ஒரு வரங்க. எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா வேர்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. ஆமென். ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம். உங்களை பரவசப்படுத்துகிறது கிடையாது, உணர்த்தணும். உணர்வு வேண்டுமே, என்னை உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா. உணர்ச்சி வசப்படுத்தலாம் சொல்லலை பாருங்க. நம்ம எந்த காரியத்தில் தவறி இருக்கிறோமோ அதை வசனத்தின் மூலம் தான் ஒத்துமை ஒழிய ஒரு ஊழியக்காரன் பலிபீடத்தை தவறாக பயன்படுத்திடக்கூடாது, போட்டு சாட்டை அடிச்சிடக்கூடாது. எங்களை தான் கணக்கு கேட்பார் ஆண்டவர். ஒருபோதும் அடியானதை செய்யவே மாட்டேன். வசனத்தை வச்சு விசுவாசிகளை தாக்கி அநேகர் பேசுகிறாங்க, அப்படி செய்யக்கூடாது. ஆனால் உணர்த்தணும், இந்த காரியத்தில் நீங்கள் தவறி இருக்கிறீங்க அப்படின்னு வசனத்தை வச்சு உணர்த்தலாம், தவறு இல்லை. காயப்படுத்தி விடக்கூடாது. ஹல்லேலூயா. இத்தனை வார்த்தைகள், இத்தனை 9 வரங்களை ஆண்டவர் இயேசு நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பரிசுத்தவான், பரிசுத்த பவுலடிகளார், அவர் பிரியமாக அடுத்த ஊழியக்காரன் தீமோத்தேயு, இளம் வயது, யங் பாஸ்டர். அவர் பாருங்க, வாலிப வயது, அவனை உருவாக்குவதில் எத்தனை தீவிரமா இருக்கிறார். 6ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். இதின் நிமித்தமாக போதும், அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போவோம். இதின் நிமித்தமாக. அப்ப நம்ம ஒரு கேள்வி, கொஸ்டின் மார்க் அங்க போடணும். எதின் நிமித்தம் இந்த வரத்தின் ஆழத்துக்குள் சபையை அழைத்து செல்வார்? மேல அடுக்கடுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தன் தீமோத்தேயுனுடைய அவனுடைய கேரக்டர். அவன் ஒரு வாலிபன்,
யூத்துங்க. அவனுக்குள்ள எவ்வளோ நல்ல குணாதிசயங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. சும்மா வரத்தை தரமாட்டார். கிருபா வரங்கள், தேவன் அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாது. கிருபையும் வரம் ரெண்டு ஒட்டிக்கிட்டே இருக்கும். கிருபா வரங்கள், mercy அண்ட் gift. கிருபை யாருக்கு தருவார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு. ஹல்லேலூயா. வரங்கள் யாருக்கு தருவார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு. நம்மை தாழ்த்தணும். இங்கே பக்தன் இது நிமித்தமாகன்னு சொல்றார். எது நிமித்தம்? அப்ப தீமோத்தேயுக்கு அடுக்கடுக்கான குணங்கள் இருந்துச்சுங்க. ஸ்தோத்திரம். அநேக தீமோத்தேயுக்களை நமது திருச்சபையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த தீமோத்தேயுவினால் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருத்தர் மட்டும் இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நான் காலையில் வந்து 4:30க்கு பாய் போட்டு சேர் போட்டு பண்ண முடியுமா? எத்தனை தீமோத்தேயுக்கு ரொம்ப சின்சியராக இருக்கிறீங்க. கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் அவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க. இல்லாட்டா அந்த ஊழியம் நடக்கவே நடக்காது. ஆமென். அப்போ பரிசுத்த பவுலடிகளாக இருக்கு. தீமோத்தேயு எப்படி இருந்தார்? beloved பிரதர், கோ ஒர்க்கர், கோ கம்பேனியன். அப்போ பால்ஸ் ஃபேவரட் கம்பேனியன் அப்படின்னா தீமோத்தேயு தாங்க. கோ ஒர்க்கர், அவரோடு உடன் ஊழியனாய் இருந்து பவுலடிகளாருக்கு பிரியமானதை செய்தார். பிரியமுள்ள குமாரன். உண்மையாக இவருடைய குமாரனா இல்ல. 1 கொரிந்தியர் 4:15 வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். பாத்தீங்களா? சுவிசேஷம், இந்த பலிபீடத்திலிருந்து நற்செய்தி. சுவிசேஷம்னா காஸ்பல், நற்செய்தி. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதனால கேட்கிற விசுவாச மக்கள் ஊழியர்களுக்கு யாராய் இருக்கிறார்கள்? பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆமென். உபாத்தியர்கள் அநேகர் இருக்கலாம். உபாத்தியர்னா என்ன? டீச்சர்ஸ். நிறைய பேர் உங்களுக்கு டீச் பண்ணலாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள் ஒரே தகப்பன் என்றால் நீங்க எங்க போறீங்களோ அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த போதகர் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தவறு பண்ணா அப்பா அம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? திட்டுவாங்க. எத்தனை இடம் உங்களை திட்டி இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. உங்க அப்பா அம்மா திட்டினதுனால உங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டீங்களா? இல்லையே. அடிச்சிருக்கிறாங்க, உங்களை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க, கோபப்பட்டு கடிந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு உங்க வீட்டில் அப்பா அம்மாவுக்கு எப்படி நீங்க அடங்கி இருக்கிறீர்களோ அதை போல ஸ்தோத்திரம், பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை உங்களை கண்டிப்பது, உங்களை திருத்துவது, உங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல, நீங்கள் வளருவதற்காக. அல்லேலூயா. உபாத்தியர்கள் அநேகர் இருக்கலாமா? இருக்கலாம். யூடியூப்ல பாருங்க, எத்தனை அடியானை விட மிக சிறந்த பிரசங்கியார்கள் உண்டு. உபாத்தியர்கள், டீச்சர்ஸ். ஆனா அவர்கள் உங்களுக்கு தகப்பனானா இல்லை. எந்த ஆவிக்குரிய சபைக்கு நீங்க போறீங்களோ அவர்களே உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார்கள். ஆமென். ஸோ இதுதான் கான்செப்டுங்க. உபாத்தியர் எவ்வளவு நேரம் இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு தகப்பன். நீங்கள் போகிற ஆவிக்குரிய சபையில அவர்களை நீங்கள் தகப்பனாய் பார்க்க வேண்டும். அந்த வரத்தை பெறுவதற்கு விசுவாச மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். அதே வேளையில உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய தகப்பனுக்கும் நீங்க எப்படி இருக்கணும்? பிரியமா தான் இருக்கணும். 1 கொரிந்தியர் 4:17. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். அப்பா, அதை படிக்கும் போதே ஸ்தோத்திரம், அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. தீமோத்தேயு எவ்வளவு அருமையான குமாரன். பவுலடிகளாருக்கு பிடித்த ஃபேவரட் சன் அப்படின்னா தீமோத்தேயு தாங்க. பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள, கர்த்தருக்கு உண்மையாய் அந்த பணிவிடையை செய்தாங்க. இல்லாட்டி ஊழியம் செய்யவே முடியாது. நல்லா கவனிக்கணும். ஆனா இன்னும் கர்த்தருக்குள் உண்மையாய் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. முறுமுறுத்து கொண்டு செய்யாதீங்க. கர்த்தர் கொடுத்த உங்களுக்கு பொறுப்பு,
கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியத்தில் கொடுத்த எல்லா பொறுப்புகள் உண்மையா செய்யுங்க, கர்த்தருக்கென்று செய்யுங்க. உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் வரங்கள் இரட்டிப்பாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. பிரியமா நடக்கலாமா? கண்டிப்பா ஒரு ஊழியனுக்கு பிரியமா நடக்கணுங்க. ஊழியக்காரனை வருத்தப்படுத்திடவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். அநேக உபாத்தியர் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியல? ஸ்தோத்திரம். தாழ்த்த முடியல. நம்மால கருத்து வேறுபாடுகளை சரி பண்ணிக்கணும். ஆக பிரியம்னு சொல்லணும். ஒரு விசுவாசியை பார்த்தா ஊழியக்காரன் சொல்லணும், எங்களுக்கு பிரியமான குடும்பம். அல்லேலூயா. தீமோத்தேயு எழுதுறப்பவே சொல்றார். இவர் எங்க இருந்து எழுதுறார் அப்படின்னா, ரோமாபுரியில் இருக்கிற சிறைச்சாலையிலிருந்து எழுதினதை நம்ம இன்னைக்கு தியானித்து கொண்டிருக்கிறோம். இது அப்போஸ்தலர் இந்த பரிசுத்த பவுலடிகளாருடைய கடைசி நிருபம். இதுக்கப்புறம் அவர் மரித்து போய் விடுகிறார். விசுவாச மக்களை எப்போ பார்க்கணும்னு சொல்லி ஒரு தேவ ஊழியன் வாஞ்சியா இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு க்ளோஸ் அந்த இன்டிமேஷனுங்க, அந்த உறவு பாருங்க. பெற்றோர் பிள்ளைகள் என்கிற உறவு. ஆமென். அதை டெவலப் பண்ணிக்கணும், அதை விடவே கூடாது. ஸ்தோத்திரம். ஆக பிள்ளைகளிடத்திலிருந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க பெற்றோர், அப்படித்தானே? போக்குவரவு ரெண்டுமே இருக்கணும். பாஸ்டரும் விசாரிக்கணும், விசுவாச மக்களும் விசாரிக்கணும். ரெண்டுமே இருக்கணும், ஈவனா இருக்கணுங்க. ஒரு சைடு மட்டுமே இருக்கக்கூடாது. கர்த்தர் அப்படி இந்த சபையை சத்தியத்தினாலே சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இது நிமித்தமாக, எது நிமித்தம்? அடுத்து 4வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு வரங்களின் ஆழம் வேணும் அப்படின்னா நமக்கு இருக்க வேண்டிய அடுத்த குணாதிசயம் மாயமற்ற விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவரை முழுவதுமா சார்ந்திருக்கணுங்க. ஒரு 0.01% கூட மனிதனை சார்ந்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுக்குள் இருந்தது. அல்லேலூயா. அதற்கு காரணம் உண்மைங்க. மாய்மாலம் பண்ணக்கூடாது. வாயை திறந்தா உண்மையை பேசி பழகுங்க. ஒருபோதும் மறைக்க முடியாதுங்க. ஆண்டவரை மறைக்கவே முடியாது. எதுக்கு மறைக்கணும்? உண்மையை பேசினா தைரியமா இருக்கலாம், பொய்யே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஒரு தடவை உண்மை சொல்லியாச்சு, அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க நல்ல தைரியமா இருப்பீங்க, சோத்திரம், திட நம்பிக்கையோடு இருப்பீங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஆனால் பொய் சொல்லி பழகிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன பொய் மறந்துடும். அந்த பொய் என்ன சொன்னோம் ஐயோன்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு பொய்யை சொல்லுவோம். மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்போம். ஆமேன். அப்படிப்பட்ட மாயமற்ற சோத்திரம் விசுவாசம் நமக்குள் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமேன். உண்மையா இருக்கணுங்க. தேவனுடைய ஊழியத்தில் கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை வேற வழி இல்லை. பிரியமுள்ள குமாரன் தீமோத்தேயுங்கிறாரு. அப்போ பரிசுத்த பவுலடிகளாருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆமேன். இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? சோப் போடுறதுக்காக. மாயமற்ற விசுவாசத்தில் பொய் இராது. ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து நம்ம ஊழியம் செய்யணும். ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை ஆகட்டும். கர்த்தருக்கென்று உண்மையா செய்யணும். மாய்மலம் பண்ணிடக்கூடாது. பொறுப்புகளிலே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக செய்யணும், பாஸ்டருக்காக செய்யக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க இல்லவே இல்லைங்க. சோத்திரம். இன்னும் அநேக தீமோத்தேயுக்கள் நமது திருச்சபையிலே கர்த்தர் எழும்ப பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சத்திய வார்த்தைக்கு அத்தனை வல்லமை உண்டு. ஆமென். இந்த வார்த்தை ஒன்றும் பொய்த்து போகாதுங்க. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உண்மையாய் நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுல தவறவே கூடாதுங்க. அதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ ஒருவேளை சோத்திரம் மனிதர்களை மறைக்கலாம், மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும். ஆமென். நீ என்னுடைய நாமத்திற்காக எடுத்த பிரயாசத்தை சோத்திரம் பரலோகத்திலே கர்த்தர் அங்கீகரிக்கும் போது அது பெரிய தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். ஆத்துமாக்கள் பிரயோஜனப்படணும். உபவாச ஜபம் அது தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும்.
சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அலட்சியம் பண்ணிடக்கூடாது, நிர்விசாரம் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாயமற்ற விசுவாசம் எப்படி வந்துச்சு? 5 வசனத்தை வாசிக்கலாம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று. மாயமற்ற விசுவாசம் எப்படிங்க வந்துச்சு? பெற்றோர் சொல்லிக் கொடுக்காம எப்படிங்க பிள்ளைகளுக்கு வரும்? பெற்றோர் சொல்லிக் கொடுக்கணும். ஊழியத்தை கனம் பண்ணணும்ப்பா, ஊழியக்காரர்களை நேசிக்கணும், அவங்களை அற்பமாக நினைக்கக்கூடாது என்று விசுவாச மக்களுக்கு ஆமென் சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை அடுத்த சந்ததிக்கு நம்ம கடத்தணுங்க. விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கக்கூடாது? தேவனையே மையமாக வைத்து. அல்லேலூயா. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, ஒரு சல்லி பைசா எதிர்பார்க்க கூடாது. ஆனா உண்மை இருக்கணுமே. கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், கொடுக்கப்பட்ட இந்த நாளில் நீங்க கருத்தாய் தேவனை ஆராதிங்க. உண்மை, பிரியம், மாயமற்ற விசுவாசம் தேவ வரத்தை அளவில்லாமல் தரும். விசுவாசிக்கிறீங்களா? அதை பெற்றோர் கடத்தணும். பாட்டி மகளுக்கு கடத்திருக்கிறா, மகள் தீமோத்தேயுக்கு கடத்திருக்கிறாள். ஆமென் சோதரம். அப்படி விசுவாசத்தை நீங்க சொல்லி கொடுக்கணும், அடுத்த சந்ததிக்கு நீங்க கடத்தணும். இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் கை கொள்ளும் போது தேவன் அளவில்லாமல் திருச்சபையை நடத்துவாராக. ஆமென். அளவில்லாமல் தேவனுடைய வரத்தை தருவாருங்க. உங்களை தாழ்த்துங்க. ஒருபோதும் மேட்டிமை சிந்தை வேண்டாம். இன்னும் அடியானை என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் வரங்களினால் தேவன் நம்மை நிரப்புவார். ஆமென். மாயமற்ற விசுவாசத்தில் இன்னும் வளர உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் எதை செய்தாலும் சுவாமி கர்த்தருக்கென்று உண்மையாய் செய்ய உதவி செய்யுங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, வெகு நாளைக்கு பின்பு அதன் பலனை பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னீரப்பா. இந்த 12 நாட்கள் தங்களுடைய பலன், தங்களுடைய தூக்கத்தெல்லாம் விட்டு ஆண்டவரே சோத்திரம், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உமது பிள்ளைகள் ஓடி வர்றாங்களே சுவாமி, அவங்களை ஆசீர்வதித்து அவளுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிரயாணங்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கட்டும். அவளுக்கு கைட்டு செய்கிற வேலை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்கப்பா. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யட்டும். அநேக ஊழியங்களை தாங்கட்டும் சுவாமி. பிரியமுள்ள நான் பெற்ற குமாரனாகிய இவ்வளவு அருமையான வார்த்தைப்பா. அடியானுக்கு நல்ல நேசிக்கிற, அடியானை நேசிக்கிற, இந்த ஊழியத்தை கனம் பண்ணுகிற பிள்ளைகளை, விசுவாச மக்களை கொடுத்திருக்கிறீங்களாப்பா. இந்த 12வது நாள் பலிபீடத்திலிருந்து அடியான் மனதார ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய சிரசின் மேலும் உமது ஆசீர்வாதம் பனிபோல் இறங்கட்டும். அநேக சத்தியத்தை நாங்கள் அறிந்து எங்களுடைய குணங்களை நாங்கள் மெருகேற்றி கொள்ள இன்னும் பக்குவப்படுத்தி நல்ல ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராய் சபையை அழைத்து செல்லுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.